ஒரு நாள் காலேஜ் முடிஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பிளடி மேரின்ற ஒரு பயங்கரமான விளையாட்டு விளையாட்டுக்காக ஒரு பழைய மேன்ஷன் உள்ள போனாங்க. சாரா, மியா, ஜான், லியோ 4 பேரும் ஒரு அறைக்குள்ளே போனாங்க. அங்கே ரொம்ப இருட்டாகவும் தூசியாகவும் இருந்துச்சு. அவங்க கையில் ஒரே ஒரு கேண்டில் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கேண்டில் வெளிச்சத்தில் சாரா கண்ணாடியை பார்த்து பிளடி மேரி, பிளடி மேரி, பிளடி மேரின்னு 3 தடவை சொன்னான். அவ சொல்லி முடிச்சதும் கண்ணாடியில திடீர்னு பிளடி மேரியோட உருவம் தெரிஞ்சுது. கண் இமைக்கிறதுக்குள்ள சாராவை பிளடி மேரி கண்ணாடிக்குள்ள இழுத்து அதோட கண்ணாடி உலகத்துல அடைச்சி வச்சிருச்சு. வெளியே இருக்க அவ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மறுபக்கம் சாராவை பார்த்து பிளடி மேரி, என் உலகத்துக்குள்ள வந்த நீ எனக்கு தான் சொந்தம், நீ திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போக முடியாது அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லுச்சு. உடனே சாராவை வெளியே கூட்டிட்டு வர ஏதாவது பண்ணணும்னு யோசிச்ச மியா கையில ஒரு டைரி கிடைச்சிது. அதுல அந்த கண்ணாடியில மாட்டிக்கிட்டவங்களை காப்பாத்த திரும்ப அந்த கண்ணாடியை பார்த்து பிளடி மேரின்னு 3 தடவை சொல்லணும்னு எழுதி இருந்துச்சு. சாராவை காப்பாத்த அவளோட மற்ற 3 ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட கையை கோர்த்துக்கிட்டு பிளடி மேரின்னு 3 தடவை சொன்னாங்க. அவங்க சொல்லி முடிச்சதும் சில நிமிஷம் கழிச்சு சாரா வெளியே வந்தா. அவளை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா இருக்கல்ல சாரா அப்படின்னு கேட்கும்போது சாராவோட கண்ணில் இருந்து ரத்தம் வழிஞ்சி அவ வினோதமாக சிரிச்சா. ஆமாம், வெளியே வந்தது சாரா இல்லை, அவ இன்னும் அந்த கண்ணாடிக்குள்ளே தான் அடைஞ்சிருக்கா. அப்போ வெளியே இருக்க அவ ஃப்ரெண்ட்ஸோட நிலைமை